Hello friends, welcome to Raystar Universe. நீங்க ஒரு மோமோஸ் லவரா? எப்படி இந்த மோமோஸை வீட்லயே ஈஸியா பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல்ல 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, அப்புறமா ஒரு கரண்டி எண்ணெய் விட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பூரிக்கு நம்ம பிசையும் பாருங்க, அந்த அளவுக்கு சாஃப்டா இதை பிசைஞ்சு வச்சுப்போம். ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ இதுக்குண்டான ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றி 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு, துருவின கேரட்டு, அப்புறமா கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சம் நான் துருவி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், அப்புறமா கொத்தமல்லி. அவ்வளோதாங்க. இதோட கொஞ்சம் உப்பு போட்டு நான் கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்கள் சாய்ஸாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான வெஜ் மோமோ ஸ்டஃபிங் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பிசைஞ்சு வச்சு மாவு பூரி அளவுக்கு உருண்டையாக பிடிச்சிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டு இட்லியாக வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம ஒரு 30 to 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் டேஸ்டியான மோமோஸ் ரெடி.